சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் கடுமையான போட்டி, கடுமையான பிரச்சாரம் எல்லாம் முடிந்து தேர்தலுடைய வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. இந்த வாக்குப்பதிவுக்கு பிறகு பல்வேறு விதமான ப்ரெடிக்ஷன், அதாவது யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற கருத்துல பல ஓட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது. நாம ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம், மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. விஜய் ஆதரிக்கக்கூடியவங்க இருந்தாங்க, சீமானை ஆதரிக்கக்கூடியவங்க இருந்தாங்க, திமுகவை ஆதரிக்கக்கூடியவங்க இருந்தாங்க. அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணி அவங்க தான் வரணும்னு கடுமையாக ஆதரிச்சு பேசுற மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படி பல பேருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆதரிச்சு போட்டிருக்கிறாங்க. கடுமையான முறையில் பிரச்சாரம் செய்யப்பட்டது. பலதரப்பட்ட மக்களால் பல கருத்து முன்வைக்கப்பட்டுச்சு. இப்ப நமக்குள்ள செய்தி என்னன்னு கேட்டா, இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த தேர்தலிலுமே இது மாதிரி இல்லாத அளவிற்கு முஸ்லிம்கள் கட்சிகளாக நடத்தக்கூடியவங்க, முஸ்லிம் அமைப்புகள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக திமுகவின் பக்கம் ஓர் அணியில் நின்று இந்த அரசியல் களத்தில், தேர்தல் களத்தை எதிர்கொண்டது இந்த தேர்தல் தான். அந்த அளவிற்கு கடுமையாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், திமுகவை ஆதரிச்சிருக்கிறோம். ஏன் எல்லாரும் ஓர் அணியில் நின்று திமுகவின் பக்கம் ஆதரிச்சோம்? ஒரே ஒரு காரணம் தான், பாஜக என்பது ஒரு பெரிய மோசமான பாசிச சக்தி, அது தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. வட மாநிலத்தில் பார்க்கிறோம், இவர்கள் எங்கெல்லாம் எந்த மாநிலத்துக்குள்ள எல்லாம் ஆட்சி செய்யறாங்களோ அந்த மாநிலத்தினுடைய நிலையை பார்க்கிறோம். அது மாதிரி தமிழ்நாடு மாறக்கூடாது என்பதற்குத்தான் இந்த பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில ஒட்டுமொத்தமாக இந்த பாஜகவை, பாசிசத்தை இன்றைக்கு களத்தில் எதிர்க்கக்கூடிய திமுகவிற்கு ஒட்டுமொத்தமாக நாம் ஆதரிச்சிருக்கிறோம். நமக்கு சரி என்று பட்டதை நாம் முடிவு எடுத்திருக்கிறோம். ஆனால் இதை தாண்டி அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவனா இருக்கிறான். அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆட்சியை வழங்குகிறான், தான் நாடியவரிடமிருந்து ஆட்சியை அல்லாஹ் பறிக்கிறான், தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், தான் நாடியவர்களை அல்லாஹ் இழிவுபடுத்துகிறான். அல்லாஹ் நாடி யாருக்கு ஆட்சியை தர நாடி இருக்கிறானோ அவன் கையில அல்லாஹ் கரத்துல ஆட்சியை கொடுக்க போறான். அது நாம் விரும்பிய ஆட்சியாகவும் இருக்கலாம், நாம் விரும்பியதற்கு மாற்றமான ஒரு ஆட்சியாக கூட இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் சரி, அப்படி கொடுக்கப்பட்ட விஷயத்துல அல்லாஹ் நமக்கு ஏதோ ஒரு ஹைர நாடி இருக்கிறான், அவ்வளவுதான். அது எதுவாக இருந்தாலும் சரி, நாம ஒரு அரசியல் கட்சி சார்ந்தோ தீவிரமாக வெறிபிடித்து அலையக்கூடியவர்கள் கிடையாது. நமக்கு இந்த தேர்தலில் இந்த நிலைப்பாடு தான், திமுக ஆதரவு தான் சரி என்று பட்டது, ஆதரிச்சிருக்கிறோம். முடிவு 4ஆம் தேதி வரப்போகிறது. அல்லாஹ் ஹைர நாடி இருந்தால் அதே போன்ற முடிவு வரட்டும். ஆனால் பெரும்பாலும் எல்லாரும் சொல்வது என்னன்னு கேட்டா, கன்ஃபார்மா திமுக தான். ஒரு 180 200 வரைக்கும் கூட திமுக எளிதாக வெற்றி பெறும் என்றுதான் பெரும்பாலும் எல்லாரும் சொல்றாங்க. இருந்தாலும் சில மக்கள் என்ன செய்யறாங்க, மாற்று கருத்தும் சொல்றாங்க. அல்லாஹ் நாடி எப்படி வரும்னு தெரியல, 4ஆம் தேதி பொறுத்து இருந்து பார்ப்போம். எந்த முடிவு வந்தாலும் சரி, முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய நாட்டம். திமுக வந்தாலும் சரி, நாம் விரும்பிய மாதிரி ஆட்சி வந்து எடுத்துக்கலாம். இல்ல மாற்றமாக நாம் யாரையெல்லாம் குறை கண்டோமோ அவருடைய கருத்தில் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தாலும் அது இறைவனுடைய நாட்டம். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், தான் நாடியவாறு நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான். நாம் இந்த உலகத்துல நமக்கு சரிபட்டதை நாம பின்பற்றோம், அதை மக்களுக்கு சொல்றோம். அதை தாண்டி எல்லாவற்றையும் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுக்க போகிறான். அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமும் மன வலிமையும் சமுதாய